பாண்டியன், சரவணன், ராஜி 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அங்க கதிரை ஜெயில்ல போட்டிருப்பாங்க. கதிரை ஜெயில்ல பார்த்ததுமே, கதிர் நீ உண்மையை சொல்லு, என்னாச்சு? நீ இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா இதை செஞ்சிருக்க மாட்டே. சித்தப்பா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் ஒன்னும் தெரியாது அப்பாவி, அவரை ஏமாத்தி உன் புருஷன் தான் கூட்டிட்டு போய் இப்ப கீழே தள்ளி விட்டுருக்கான். அண்ணனை ஏமாத்தி 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்ததுதான். நானும் எவ்வளவோ அண்ணன் கிட்ட சொல்லி பார்த்தேன். அண்ணன் தான் கதிரை சரியா புரிஞ்சுக்கல. இதுக்குள்ள பாண்டியனும் கதிர்கிட்ட போய், கதிரு ஏண்டா நீ அமைதியா இருக்க? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுடா. அப்பா குமார் தான்ப்பா தள்ளி விட்டான். ஆனா குமார் தான் தள்ளி விட்டான் அப்படிங்கிற உண்மையை சொன்னா யாரும் நம்ப போறதும் இல்ல. அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும்பா. அதுக்காக அவன் ஜாலியா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பான், நீ கம்பி அணிக்கிட்டு இருப்பியாடா? பரவாயில்லப்பா, குமரவேல் தான் தள்ளி விட்டான் தெரிஞ்சா மாமாவும் குமாரோட அப்பா சக்திவேலும் என்ன ஆவாங்க? அவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டோமேன்னு அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. ஏன் மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும்டா, நீ உன் வாழ்க்கைய பாரு. உன்னை நம்பி ஒரு பிள்ளை வந்திருக்கு. ராஜியோட நிலைமையை யோசிச்சு பாரு. அப்பா நீங்க போங்க, இங்க இருக்க வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ எப்படிடா போக முடியும்? உங்க அம்மா அங்க அழுதுகிட்டு இருக்காடா. ராஜியும் நான் போனா கதிரோட தான் போவேன் அப்படின்னு அடம் பண்ண. சரவணனும் கதிர்கிட்ட, என்னடா ஏண்டா இப்படி, உண்மையை சொல்லுடா, நீ ஏண்டா இப்படி இருக்க, அமைதியாவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு கதிர்கிட்ட. கதிர் உண்மையை சொல்லலைனாலும் பரவாயில்ல, பாண்டியனையும் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்பா நான் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்க வெளியில யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கன்னு பாண்டியன் கிட்ட சத்தியம் வாங்கிக்குவாரு. அதுக்குள்ள அங்க இருந்த போலீஸ்காரவங்க எல்லாம் அவங்கள போ சொல்லுவாங்க. ராஜிய சரவணன் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க எல்லாருமே. முத்துவேல் கண் முழிச்சிருவாரு. கண் முழிச்சதும் போலீஸ் அவர்கிட்ட கேட்பாங்க, கதிரு முத்துவேலு 2 பேரையும் காப்பாத்தணும்னு நினைச்சாருன்னா நானே தான் கீழே விழுந்தேன், என்னை யாருமே தள்ளி விடல அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன், கார்த்திகேயன் புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டரை தான் இப்ப அரசி கூட சம்பந்தப்படுத்துறதுக்காக அறிமுகப்படுத்தி இருக்காங்க. கார்த்திகேயன் அரசி கிட்ட பேசிட்டு போனதும் குமார் அரசி கிட்ட வந்து சண்டை போடுவாரு. இதையெல்லாம் கார்த்திகேயன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. திரும்ப அரசி கிட்ட இருந்து குமார் கிளம்பி போனதும் அவரை ஃபாலோ பண்ணி இந்த கார்த்திகேயனும் போவாரு. அப்போதான் அங்க நடக்கிற சண்டைய அவரு படம் பிடிச்சு வச்சிருப்பாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க சாட்சியா கார்த்திகேயன் படம் பிடிச்சு வச்ச அந்த வீடியோ தான் சாட்சியா இருக்க போகுது. பாண்டியன் குடும்பத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த கார்த்திகேயன் கேரக்டரை அப்படி காட்டலாம். பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இப்ப கார்த்திகேயன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அதுவும் இல்லைன்னா நேரடியா முத்துவேலுக்கு எல்லாமே சரியாகி அவரு குமரவேல் தான் தன்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கதிரை வெளியில எடுத்துட்டு சக்திவேல் கிட்டையும், இனிமே நம்மளுக்கு குமார் வேணாண்டா, இப்படி பண்ணிட்டானே, நான் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன், என்னடா கெடுதல் பண்ணேன் நான் கேட்ட சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வர, அண்ணே சும்மா இருங்க அண்ணே, மாமனாரும் மருமகனும் சேர்ந்து மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்காக என் பையனை பலிகட ஆக்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அண்ணே. திருட்டு பைய கதிரி இப்ப நல்லவன் ஆயிட்டான், நம்ம குமாரு உங்களுக்கு கெட்டவன் ஆயிட்டான். அண்ணே நீங்க எதுக்கு கதிருக்கு பணம் கொடுக்கணும்? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் கொடுத்தீங்க? இரணி ஆபரேஷன் பண்றதுக்கு 10 லட்சமா ஆக போகுது. நாங்க தான் கூப்பிடுறோம்ல, நாங்க தான் நல்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டலான்னு சொல்லி கேக்குறோம்ல, நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கறதெல்லாம் பொய், அப்படித்தானே? நீங்களும் அந்த கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னமோ பிளான் பண்றீங்க, அதுக்காக உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்றீங்க, அப்படித்தானே? இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சக்திவேல், நடத்துங்க அண்ணே நடத்துங்க. இவ்வளவு தூரத்துக்கு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பெத்த பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டு என் பையனை ஜெயில போட்டீங்கல்ல, உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு அப்படின்னு சவால் விட்டுட்டு சக்திவேல் மாரிய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த கதைக்களம் இப்படிதான் திரும்பும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட பதில் என்னன்னு கமெண்ட்ல தெரிவிங்க.